இஸ்லாம் எச்சிலை துப்புவதற்கு கூட சொல்லித் தருகிறது என்று சொல்லுகின்றோம். ஆனால் அதை யாரும் பின்பற்றுவது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, இதா காம அஹதக்கும் இல ஸலா, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நின்று அவருக்கு எச்சிலை துப்ப வேண்டிய ஒரு தேவை வருவதே என்றால் ஃபலா யபுசுக் அமாமா, அவர் தனக்கு முன்னால் துப்ப வேண்டாம். ஏனென்றால் தொழுகையில் அவர் அல்லாஹ்விடம் உரையாடி கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி காட்டுகிறார். அதை தொடர்ந்து வலா அன் யமீனி, அவர் வலது புறத்திலும் துப்ப வேண்டாம். ஏனென்றால் வலது புறத்தில் ஒரு மலக்கை அல்லாஹு தாலா நிர்ணயித்திருக்கின்றான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அவர் இடதுபுறமாக துப்பட்டும், அதனை பிறகு மூடி மறைத்து விடட்டும் என்று சொல்லி காட்டுகிறார்கள். இது தொழுகையில் மட்டுமல்ல சகோதரர்களே, ஏனைய நாட்களிலும் ஏனைய நேரத்திலும் இவ்வாறுதான் நாம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த சுன்னாவை யாரும் பேணுவது கிடையாது. இந்த சுன்னாவை இந்த ரமலானிலே நாம் உயிர்ப்பித்து 7000 ஷஹீதுகளுடைய நன்மையை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் பெறுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.